ஸோ ஹலோ கோடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நத்திங் பட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் HTML பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பிளாக் வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க, சம்வாட் லைக் பிளாக்னாலே பொதுவாக தெரியும் உங்களுக்கு. ஏதாவது கண்டென்ட் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா ரிலீஸ் பண்ணுற மாரி நம்ம வந்து வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணலாம் அதுக்காக. ஸோ அதுமாதிரி நீங்கள் ஏதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ்லாம் இருக்குது. லைக் நீங்கள் எதாவது போல்டாக மாற்றணும், இட்டாலிக்காக மாற்றணும், சம் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ அதுமாரிலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேராகிராஃப் வந்து எல்லா விஷயத்தையும் கலந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் மாரி கிடையாது. ஒரு சென்டென்ஸ் வந்து நான் கொலாப்ஸ் பண்ணி எல்லா சென்டென்ஸையும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம டேகுக்கு ஏற்ற மாரி இது வரணும் சென்டென்ஸுன்ட்டு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டீரேஷன் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம பிளானட்ஸ் நேச்சர் என்விரான்மெண்ட். ஸோ நமக்கு என்ன தெரியுதுல, அந்த டீரேஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், போல்ட் பண்ணணும். ஸோ போல்ட் பண்ண என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பீன்னு ஒன்று இருக்கும், பி டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ பி டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த வேர்ட்லேயும் பி டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டார்டிங் ஆஃப் த வேர்டில் வந்து பி டேக் ஆரம்பித்து எண்ட் ஆஃப் தட் வேர்டில் வந்து நீங்கள் அந்த பி டேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ Ctrl+S கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என் வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ நான் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பேர் போல்டு தெரியுது. ஸோ இதுதான் வந்து இந்த பிளாகு இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து இதுமாரி டேக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களோட பேராகிராஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குவைட் நைஸாக தெரியும். ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு சிஎஸ்எஸ் வழியாக சும்மா சிம்பிளாக நான் ஒரு பிளாக் மாரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா பிளாக் வந்து நல்லா பண்ணலாம். சூப்பராக ஒரு செமையாக பண்ணலாம். வெயிட்டுன்னு இருக்கும். நீங்கள் போக போக அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ரிலீஸ் பண்ணலாம் வெப்சைட்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதிலேருந்து இந்த பி மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, அதாவது போல்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன் டேக் வந்து வெறும் போல்டுக்கு மட்டும்தான். அதே ஸ்ட்ராங்குன்னு ஒன்று இருக்குது, அதுவும் போல்டு தான். நீங்கள் பண்ணும்போது டேக்கு கொடுக்கும்போது அந்த போல்டு தான் காட்டும். பட் அதுக்கு நேம் வந்து வேறு. அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நம்ம வந்து ஒரு வேர்டு கொடுக்குறோம்னா அந்த வேர்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்தீங்கன்னா அதுவும் போல்டு தான். பட் அதுக்கு வந்து வேறு நேம், அவ்வளோதான். நான் ஸ்ட்ராங்குன்னு வேணாலும் போட்டு காட்டுறேன். ஸ்ட்ராங் போட்டேன். இப்போ நான் போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணி ஏதாவது ஸ்ட்ராங் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ ரீலோட் பண்ணேன்னா எனக்கு திருப்பியும் போல்டில் தான் இருக்குது. பட் என்னென்னா அதை வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த வேர்டுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங் மாரி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் டேக்கை தான் யூஸ் பண்ணணும். போல்ட் டேக், அதாவது பி டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, டோக்கியோ இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர்ஸ் ஒரு மெட்ரோபாலிக் ஏரியா அப்படின்ட்டு. ஸோ மெட்ரோபாலிக் ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஒருமாரி இட்டாலிக்கில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ டேக் யூஸ் பண்ணுறேன். லைக் ஐ டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ டேக் யூஸ் பண்ணிட்டு கடைசி ஆஃப் த வேர்ட்லேயும் ஐ டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஐ டேக் க்ளோஸ் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த மெட்ரோபாலிக் மட்டும் ஒருமாரி இட்டாலிக்கில் வருது. ஸோ இது வந்து அதேமாரி போல்டுக்கு நம்ம ஸ்ட்ராங் மாற்றுற மாரி இதுக்கும் வந்து வேறு மாற்றலாம். ஸோ இஎம் டேக்னு ஒன்று இருக்குது. இஎம் டேக் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க வேர்டுக்கு முன்னாடி. அதேமாதிரி நான் இஎம் டேக் வந்து கடைசியில், அதாவது எண்ட் ஆஃப் த வேர்ட்லேயும் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணிவிட்டு இப்போ என்ன ரீலோட் பண்ணேன்னா எனக்கு திருப்பி அந்தமாரி இட்டாலிக்கில் தான் இருக்குது. பட் நேம் வந்து சேஞ்சாக இருக்கும். நீங்கள் போக போக லைக் நம்ம வந்து இந்த V3 வெப்சைட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். லைக் சம் டேக்ஸ்லாம் இருக்கும். அந்த டேக்கோட நேம் நீங்கள் எதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த டேக்கோட நேம்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இட்டாலிக்கு 2 பார்த்துருக்கோம், போல்டுக்கு 2 பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன போட்டிருக்கோம்னா, HTML இஸ் ஃபன் டு லேர்ன் அப்படின்னா, ஸோ HTML வந்து ஃபன்னாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபன்னை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், ஹைலைட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்னு ஒரு இது இருக்கும், மார்க்னு ஒரு டேக் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஃபன்னுக்கு அப்புறம் நான் வந்து அதாவது எண்ட் ஆஃப் த ஃபன்னில் வந்து நான் போய்ட்டு மார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபன் மட்டும் ஒரு மாரி இது ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இது இருக்கா, லைக் வேறு ஏதாவது டேக் இருக்கா இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் வேறு டேக் இல்லை, ஒன்லி ஸ்டாங்க் அண்ட் இட்டாலிக் மட்டும்தான் 2 டேக் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து H2O இஸ் அ சயின்டிஃபிக் டேர்ம் ஆஃப் வாட்டர்னு இருக்குது. ஸோ எனக்கு நான் இப்போ போய் வெப்சைட்டில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து H2Oன்னு இப்படி இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா 2 வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2 கிட்ட போய்ட்டு சப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த டேக் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2 வந்து இங்கே பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு 2 எங்கேயும் உள்ளே போட்டுட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வெப்சைட்டில் போய் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து 2 கீழே வந்துடும். ஸோ எனக்கு 2 மேலே வரணும் ஆசை பார்த்தீங்கன்னா, ஸோ சம் கேசஸில் வந்து நம்ம 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படி போடுறோம்னா நம்மளுக்கு வந்து 5 ஸ்கொயர் மேலே வரணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், SUPன்னு கொடுத்துட்டு இங்கேயும் வந்து SUPன்னு கொடுக்குங்க. கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக குழப்பம் சம்டைம்ஸ். சில பேருக்கு வந்து டக்குன்னு நீங்கள் பிடிச்சிப்பீங்க, சில பேருக்கு வந்து கொஞ்சம் குழப்பம். பட் போக போக நீங்கள் பண்ண ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ வந்து மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூன்னு கொடுத்துருக்கு, ப்ளூ ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ப்ளூ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரெட்டுன்னு காட்டணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ப்ளூ கிட்டே போய்ட்டு DELன்னு ஒரு டேக் இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு இங்கே போய்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா DEL க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாரி இருக்கணும் எனக்கு அப்படின்னால நான் என்ன பண்ணுறேன், லைக் INS டேக் இருக்கும் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் INS டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா நாங்கள் போய்ட்டு ரீலோட் பண்ணால் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு ப்ளூ. ரெட்டு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கு, எனக்கு வந்து காட்டுது இந்தமாரி எனக்கு ப்ளூ பிடிக்காது, ரெட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சம் கேசஸ் ஆஃப் சம் ஆஃபரில் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் ஆஃபர் வருது அப்படின்னா, சம் அமேசான்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஆஃபர் வருது 2000 நீங்கள் க்ராஸ் அவுட் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த 2000 இருக்கிறத 1500ன்னு எனக்கு காட்டணும், அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னீங்கன்னா இதுமாரி இந்த டேக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த டேக்ஸ் வந்து மோஸ்ட்லி பிளாக் மட்டும் இல்லாமல் நிறையா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், பாய் பாய்.